அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே மின்னும் முந்தன் கண்ணம் ரெண்டும் வண்ணம் கூடுதே நிறமுள்ள மலர்கள் சோலைக்கு பெருமை நீருள்ள ஊரில் வசிப்பது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. சரி உட்காரு. போறீங்க என்னங்க அங்க பாருங்க, பனி விழுகிறது அழகா தெரியுது பாருங்க. வேணி நம்ம மேலையும் பனி விழுகதான் செய்யுது. அப்படியா? ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியலையே. உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. சரி சரி உட்காரு. ஏங்க கொஞ்ச நேரம் இப்படியே வேடிக்கை பாத்துக்கிறேனே. இங்க பாரு, நீ சொன்னேன்னா இவ்வளவு உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். நாம சேஃபா இருக்கிறது முக்கியம். உட்காரு. அது சரி ஓகே வா போலாம். இல்ல உட்கார்றேன். ஏய் மெதுவா மெதுவா கைய புடி. இல்ல உட்காந்துக்கிட்டேன். செம்ம சில்லுன்னு. நான் இதெல்லாம் பார்த்ததே இல்ல. ஐயோ இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னங்க எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க அங்க பாருங்கனே, ஒரு ஃபேமிலி பாருங்க, குட்டி குழந்தையோட. என்னங்க அங்க பாருங்க, அழகா இருக்குல்ல? என்னங்க அந்த பாப்பா என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. பாருங்க பாருங்க இங்க பாருங்க. பாத்தீங்களா? ரொம்ப கியூட்டா. என்னாச்சு? என்னங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சு? வேணி இந்த சுடிதார்ல ரொம்ப அழகா இருக்க. என் கணக்கு சுத்தி இருக்கிற எதுவுமே அழகா தெரியல. நீ மட்டும்தான் அழகா தெரியற. உனக்கு இந்த கலர் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. உன் மேல வச்ச கண்ணை எடுக்க முடியல, அவ்வளவு அழகு. ஓய் என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வேணி. நானும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணதில்ல, இந்த மாதிரி இடம்லாம் சுத்தி பார்த்ததில்ல. எனக்கும் எல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களையும் சேர்த்துதான். அத என்ன பார்த்து சொல்லு. இருக்கட்டும். இங்க பாரு வேணி, அப்புறம் உங்களுக்கு நான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டா பிடிக்குமா? மாடர்ன் ட்ரெஸ்ஸா? ஏன் கேக்குற? இல்ல, நம்ம பேக்ல பார்த்தேன், நிறைய மாடர்ன் ட்ரெஸ் தான் இருந்தது, அதான் கேட்டேன். ரொம்ப பிடிக்கும். ஆனா உனக்கு பிடிக்காதே. எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் ஓகே. ஏய் இது ரொம்ப அழகா இருக்குமா? உனக்கு பிடிச்சது எதுவோ அதை செய். அதுதான் உன்ன நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏய் இப்ப என்னாச்சு? சரி சரி என் முகத்தை பார்க்க வேணாம், நீ சுத்தி எப்பயும் போல வேடிக்கை பார்த்துட்டு. இல்ல, உங்ககிட்ட இன்னொன்னும் கேட்கணும். என்ன? நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? கஷ்டமா? நீ என்ன கஷ்டப்படுத்துற? இல்ல, நான் ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்களை கஷ்டப்படுத்துறேனோன்னு கவலையா இருக்கு. என்ன கஷ்டப்படுத்துற? அது வந்து அது வந்து உங்களுக்கு புரியும். என்னங்க ஆனா பாத்தீங்களா, முந்தி மாதிரி எல்லாம் நான் இல்ல. இப்ப பயம் பதட்டம்லாம் குறைஞ்சிருச்சு. பார்த்தேன். நம்ம இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்போம்? இன்னும் 4 நாள். 4 நாளா? சரி ஓகே. ஓகேனா? இல்ல, இன்னும் 4 நாள் இருக்குல்ல, அதுங்கள கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் நான் நடந்துக்கிறேன். இங்க பாரு வேணி. ஓய் என்ன பாரு. இல்ல இருக்கட்டும், சொல்லுங்க. ரொம்ப பண்றமா? நானா ரொம்ப பண்றேன்? ரொம்ப 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 மோசம். என்னங்க முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிற. நீ எல்லாம் என்னடி பொண்டாட்டி? திரும்பவும் குனிஞ்சுக்கிட்டியா? ஓய் உன்கிட்ட வம்பு பண்ணலாம் தான் பேசுனேன். இல்ல நீங்க உங்க மனசுல உள்ளதான் பேசுறீங்க, எனக்கு நல்லா தெரியுது. நீங்க எனக்காக எல்லாம் பண்றீங்க, ஆனா நான் உங்களுக்காக இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. இருக்கும் அந்த கோபம்லாம் உங்க மனசுல இருக்கும், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. என்ன சிரிக்கிறீங்க? நீ பேசுறத கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. சரி ஓகேவா கிளம்பலாம். அதுக்குள்ளேயுமா? அதான் சண்டை போடுற மாதிரி ஆயிட்டியே. இங்க இருந்து பப்ளிக்கா சண்டை போடுறதுக்கு வா ரூமுக்கு போய் சண்டை போட்டுக்கலாம். என்ன பாக்குற? நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கணும், எனக்கு பிடிச்சிருக்கு. எவ்வளவு நேரம்னாலும் இருக்கலாம், நான் வெயிட் பண்றேன் உனக்காக. என்ன அவ்வளவுதான கோபமா பேச தெரியாதா? திட்ட தெரியாதா? அதெல்லாம் கோபமா பேசும்போது பேசுவேன், அப்போ நீ ஆடி இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்க கூடாது. கேட்க மாட்டேன் வெயிட் பண்ற. இப்படியே உட்காந்து வேடிக்கை பார்க்கலாமா? பாரு அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். மனசுல எதையுமே வச்சுக்காம மனசுல பட்ட எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பேசிட்டு, வேணி உண்மையிலே நீ ரொம்ப குழந்தை மாதிரி தான் இருக்க. எனக்கும் இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வேடிக்கை பாரு. நான்
100 கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே, ஆனால் கண்ணி உந்தன் கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே. டேய் சித்தார்த், நான் கூட நம்பலடா, நீயா இருக்க மாட்டேன்னு தான் நினைச்சேன். ஆனா எப்போ என் பொண்ணு போட்டோவை அனுப்புனியோ இதாண்டா நீதான். நான் பழி வாங்கணும்னா நீ நேருக்கு நேரம் என்ன பழி வாங்கியிருக்கலாம். அதை விட்டுட்டு என் பொண்ணு மூலமா உன் மேல நம்பிக்கை இருந்தனாலதான்டா நீ என் பொண்ணை கூட்டிட்டு ஊருக்கு போறேன்னு சொன்னது கூட நான் சரின்னு சொன்னேன். இல்ல இங்கேயோ ஊருக்கு போகாம என் பொண்ணை என் வீட்டுல நான் கூட்டிட்டு வந்து வச்சிருப்பேன்டா. நான் உன் மேல வச்சு இந்த நம்பிக்கையை வீணாக்கிட்டேன்ல. நான் மட்டும் இல்லடா, என்னோட குடும்பம் மொத்தமும். இப்போ கூட நான் இப்படி எல்லாம் நீ பண்றேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கடா. அந்த அளவுக்கு உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நம்பிக்கையை உருவாக்கி இருக்கேல. இதோ சரத்து கால் பண்ணி உன்னை பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறான். அந்த மாதிரி எல்லாருக்கும் நம்பிக்கையை உருவாக்கிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா நீ இறங்குவேன்னு நினைக்கலடா. இல்ல இப்பவே நான் உன் மேல கோபப்பட்டேன். என் பொண்ணு என் பொண்ணுக்கு தான் பாதிப்பு வரும். என் பொண்ணு சிந்து நல்லபடியா இங்க வரணும். இங்க வந்ததும் அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன்டா. அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். அது வரைக்கும் இல்ல இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிட்டோம்னு சித்தார்த்துக்கு தெரிஞ்சாலும் சிந்துக்கு பிரச்சனை. இங்க நம்ம பிள்ளைங்க கோபப்பட்டாலும் சிந்துக்கு பிரச்சனை. அதனால இது இப்படியே இருக்கட்டும். என் மக ஊருக்கு வர வரைக்கும் சித்தார்த் நான் பொறுமையா இருப்பேன். நீ என்ன சொன்னாலும் செய்வேன். ஆனா என் பொண்ணு என் கண்ணுல படட்டும். அப்புறம் இருக்கடா உனக்கு. எதுக்குடா இப்படி நடந்துகிட்டோ நீ கஷ்டப்படுவடா. கண்டிப்பா கஷ்டப்படுவ. சிந்து ஐயோ சிந்து அவனை நம்பி இல்ல. இப்ப நம்ம சிந்து கிட்ட ஏதாவது சொன்னாலும் கண்டிப்பா சித்தார்த்து கிட்ட கோபப்பட்டு என்ன ஏதுன்னு கேப்பா. அதனால நம்ம சிந்துக்கு தான் பாதிப்பு. நம்ம பொண்ணு எந்த ஒரு விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாது. இந்த சித்தார்த் என்னென்ன சொல்றானோ எல்லாத்தையும் செஞ்சிருவோம். எது போனா என்ன, நம்ம உயிர் இருக்கும்ல. வரட்டும், அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஜெய் சித்தார்த், உன்னையும் இந்த குடும்பத்து பிள்ளையா நினைச்சு உனக்காக எல்லாத்தையும் நான் பார்த்து செஞ்சேன்டா. ஆனா நீயே என் கண்ணை குத்துவேன்னு நான் எதிர்பார்க்கல. சின்ன பிள்ளையா தனியா இருந்து அப்பா அம்மா இல்லாத இயக்கத்துல பேசுறேன். நானும் பொறுமையா இருந்தேன். ஆனா என்னைக்கு என் பொண்ணை வச்சு நீ என்னையே மிரட்ட ஆரம்பிச்சியோ, அதுவும் சிந்துவை கஷ்டப்படுத்துவேன், கொடுமைப்படுத்துவேன், கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டினியோ, அன்னைக்கே இனி நீ இந்த வீட்டு புள்ள இல்லடா. இந்த வீட்டு புள்ள இல்ல நீ இங்க வா. அப்புறம் இந்த ரத்னம் யாருன்னு பாப்ப. நான் குடும்பத்துக்கு ஒண்ணுனா நான் கண்டிப்பா பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்டா. வயசானவன் தானே என்ன பண்ணிருவான்னு நினைச்சுதானே மிரட்டுற. என் பொண்ணு உன் கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ சொல்றதெல்லாம் செய்வேன். உன் கைப்பிடிய விட்டுட்டு ஏன் கைக்குள்ள வரட்டும். அப்புறம் இருக்கடா உனக்கு. சித்து, என்னடா இது? பசுமைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது வெண்மைன்னு நினைக்கிறேன். ஏய் பாரா, குழந்தைங்க கூட விளையாடுறாங்க. நம்ம தான் குளிருதுன்னு இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். சிந்து அவங்களாம் இங்கே இருக்கிறவங்களா இருப்பாங்க. நம்ம ஊர் கிளைமேட்ல இருந்து இங்க திடீர்னு வந்திருக்கோம்ல, அதனால நமக்கு செட் ஆக கொஞ்சம் நாள் எடுக்கும். ஐயோ, அந்த கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு போயிடுவோமே. கண்டிப்பா. ஆனாலும் டேய், பார்க்க நல்லாதான் இருக்கு. ஆனா இப்பவே வீட்டுக்கு போயிடலாமான்னு தோணுது. ஏய் சேம், எனக்கும் அதேதான். அந்த அளவுக்கு குளிருதுடா, முடியல. என் கைக்கு பிரஷர் கொடுக்கறதுலே தெரியுது நான் தான் கிடைச்சேனா. நீ தாண்டா கிடைச்ச. ஆமா, உனக்கு குளிரலையா? ரொம்ப ரொம்ப ஹீட்டா இருக்கு. அப்படியா? நீ தான் என்ன உரசிக்கிட்டு இருக்கியே. டேய் மொக்க காமெடி. ஆனாலும் உண்மைதான். சிந்து, நான் இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கேன். இந்த மாதிரி உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு வரணும்னு. நான் அது நடக்குமா நடக்காதா? நடக்கவே நடக்காதுங்கிறது நினைச்சதான் அதிகம். ஆனா இப்போ நீ என் கூட இப்படி இந்த இடத்துல இன்னும் என்னால நம்ப முடியல. இதெல்லாம் நிஜமானு. நிஜமேதான், சந்தேகமே வேண்டாம். சரி, போதுமா சுத்தி பார்த்ததே இல்ல இன்னும் போலாமா? டயர்ட் ஆயிட்டேன்ப்பா. வா ரூமுக்கு போயிடலாம். போதுமா? குளிருக்கு கை காலெல்லாம் வலிக்குது. நோ ப்ராப்ளம், நான் ஏன் இருக்கேன். வா கால் அமைக்க விடுறேன். ஏய் நீயா? ஏன் நானா என்ன? பையன் நீ போய் கால் அமுக்கறேன்னு. தப்பே இல்ல, செய்யலாம். உனக்கு இல்ல, அம்மாக்கு அக்காவுக்கு யாருக்குனாலும் சரி, முடியாம இருக்கும்போது காலை பிடிக்கிறதுல தப்பே இல்ல. நீதானடி என் வாழ்க்கையே ஒப்பப்போ, நீ என்பதே நான் என்கிற நீயே யாஞ்சி. முடியல. கால் வந்தது டார்ஜிலிங்ல இருந்துதான். அங்க இருந்து யாராவது இல்ல மாமாவை ஏற்கனவே மிரட்டிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்பனா சிந்து சித்தார்த் டார்ஜிலிங் போனதும் அவங்கள ஃபாலோ பண்ணியே போயிருப்பாங்களா? யாரா இருக்கும் அவன்?
எதுக்காக நம்ம குடும்பத்தை மிரட்டணும்? அது மாதிரி குடும்பத்தை பிரிக்கிறத விட உன் பிசினஸ்ல தான் நான் கைய வைப்பேன்னு சொன்னான். பிசினஸ்ல நான் என்ன பண்ணுவான்? இதனால இவனுக்கு என்ன லாபம்? ஷோ, இவன் யாரா இருக்கும்? ஜீவா கண்டிப்பா நம்ம குடும்பத்தை பழிவாங்க எவனோ ஒருத்தன் செய்யற வேலை. ஜீவா அந்த ஒருத்தன் தான் யாருன்னு. ஹே ஜீவா ஏய் ஜோ, என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்க? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நானா தான் வந்தேன். ஆபீஸ்க்கு போனேன். உன்னை கேட்டதுக்கு நீ இல்லைன்னு சொன்னாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போலாமேன்னு வரும்போது உன்னோட பைக் வெளியே நின்னது. அதை பார்த்துட்டு வந்தேன். என்ன எதுக்கு தேடுற? அது ஒண்ணும் இல்ல, நீ இன்னும் டென்ஷன்ல இருக்கேன்னு தெரியுது. என்னதான் இருந்தாலும் என்னாலதான் இன்னைக்கு நீ உன் மாமா கூட பேசிட்டு இருந்தது போச்சு. அதான் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டுட்டு போலான்னு. ஒன்னும் முடியல, இன்னும் பெருசாக்கிட்டே தான் போகுது. என்ன பண்ணேன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கேன். என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ண போற? சரி சரி கிளம்பு. ஜீவா கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். என்ன ப்ராப்ளம்? ஏய் பேசாம போறியா? நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். ஏதாவது பேசி என்ன கோபப்படுத்தாத. கிளம்பு முத. சரி ஓகே. சாரி ஜீவா, உன்னை நான் திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா ரத்ன சார் முகத்துல உள்ள ஒரு படபடப்பு ஒரு 2 வருஷத்துக்கு ஒண்ணு எங்க அப்பா முகத்துல பார்த்தேன். அந்த ஒரு இதை வார்த்தையால சொல்ல முடியாது. அதான் அப்பா மாதிரி ரத்ன சார் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல உங்களோட விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் என்னால எதுவும் பாழாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். சரி ஓகே பாத்துக்கோ ஜீவா, நான் கிளம்புறேன். ஏய் ஜோ. ஓகே பாய். ஏய் பாய் சொல்லலாம் கூப்பிடல. இங்க வா உட்காரு. சும்மா உட்காரு, திட்டலாம் மாட்டேன். ஐயோ அப்படியே நீ திட்டுறதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் நான் போகல. சரி ஓகே வா. அப்புறம் சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. அன்னைக்கு நீ உள்ள என்ன நடந்ததுங்கிறதே தெரியாம தான் நீ வந்த. ஆனா அத நான் புரிஞ்சுக்காம உன்கிட்ட கோபப்பட்டது ரொம்ப தப்புதான். உன்னை தேடி வந்து நான் சாரி கேட்கணும்னு தான் நினைச்சேன். கொஞ்சம் டென்ஷன்ல இருந்துட்டேன். சாரி. ஓகே ஓகே பரவாயில்ல. ஆமா என்ன உனக்குலாம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லின்னு சொல்லிட்டாலே கோபம் வரும். கோபத்துல சிங்க சிங்கன்னு ஆடுவ, பேசவே மாட்ட. இப்ப என்ன நான் இவ்வளவு தூரம் கோபமா பேசி திரும்ப திரும்ப வர? ஏதாவது சம்திங்? ஐயா நத்திங். இங்க பாரு, வேற ஏதாவது மனசுல வச்சுட்டு பேசுன இப்படியே கிளம்பிடுவேன். அடுத்து உன்னை பார்க்கவே மாட்டேன் இந்த ஒரு சூழ்நிலையிலையும். ஓகே ஓகே சரி சொல்லு. நான் என்ன சொல்லணும்? நீ தான் என்ன உட்கார சொன்ன. சரிதான். தெரிஞ்சுக்கலாமா? என்ன? நீ ஏதோ ரொம்ப டென்ஷன்ல இருக்க. நான் ஆபீஸ்ல இருந்தா வரேன். ரத்ன சார் பயங்கர கோபத்துல இருக்காங்க. அவர் முகத்திலேயும் அந்த ஒரு டென்ஷன் பதட்டம். சார் அப்படி பார்த்ததே இல்ல. அவரை பார்த்ததுமே எங்க அப்பா ஞாபகம் தான் வந்தது. மனசுக்காதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்ததா. உன்னோட பைக் பார்த்ததும் அப்படியே வந்துட்டேன். சொல்லணும்னா சொல்லு, இல்லாட்டி உன்கிட்ட இல்ல. ஓகே வேண்டானா இருக்கட்டும். இல்ல வேண்டாங்கிறது இல்ல. சரி ஓகே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. என்னோட ஃப்ரெண்டா உன்கிட்ட நான் சொல்றேன். என்ன ப்ராப்ளம்னா என் மாமா பொண்ணு தெரியும்ல சிந்து. ஆமா சிந்து ஹஸ்பண்ட் சித்தார்த் தெரியும். 2 பேரும் டார்ஜிலிங் போயிருக்காங்க. வாவ் செம்ம பிளேஸ்ல. இப்ப அது முக்கியம் இல்ல. அந்த சித்தார்த் ஏற்கனவே எங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு தெரியவான். ஆனா அதெல்லாம் சிந்துவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு உயிர்னா அது சிந்து மட்டும்தான். சிந்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவானே தவிர சிந்துவை வச்சு எதுவுமே பண்ண மாட்டான். ஆனா இப்போ சிந்துவை வச்சு மிரட்டுறான் எங்க மாமாவை. மிரட்டானா? யாரு? சித்தார்த்தா? இல்ல சித்தார்த் கண்டிப்பா அப்படி பண்ணவே மாட்டான். அதுவும் சிந்துவை வச்சு சான்ஸே இல்ல. எனக்கு அதுல 1% கூட நம்பிக்கை கிடையாது. சித்தார்த் பேர்ல சித்தார்த்தோட வாய்ஸ்ல யாரோ ஒருத்தையும் விளாடுறான். அது யாருன்னு தெரியாம தான் மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் இதெல்லாம் மாமா என்கிட்ட சொல்லாம மறைமுகமா நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கோடா அப்படின்னு அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் நீ சடனா உள்ள வந்த. அதாவது என்ன பிரச்சனை நான் கேட்கும் போது மாமா சொல்ல வரும்போது நீ வந்தனால அன்னைக்கு உன்கிட்ட ரொம்ப கடுமையாவே கோபப்பட்டுட்டேன். அதுக்கு காரணம் இதுதான். சாரி. இருக்கட்டும், நான் தான் சாரி சொல்லணும். என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியாம நான் வந்துட்டேன். இட்ஸ் ஓகே. அதனால ஒண்ணும் இல்ல. நான் மாமா போனை என்னோட போன்ல லிங்க் மூலமா கனெக்ட் பண்ணி அவருக்கு வர கால் எனக்கும் வர்ற மாதிரி, அம்மாக்கு யார் யார் கால் பண்றாங்களோ பேசுறாங்களோ அதெல்லாம் நான் கேக்குற மாதிரி என் ஃப்ரெண்டு மூலமா நான் என் போன்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அதுலதான் இன்னைக்கு ஒரு கால் வந்தது. சித்தார்த் வாய்ஸ்ல சித்தார்த்னு ஒருத்தன் பேசினான். நான் சொல்றதெல்லாம் செய்யலாட்டி சிந்துவை கொடுமைப்படுத்துவேன்னு சொல்றான். அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல. சித்தார்த் கண்டிப்பா அப்படி பண்ணவே மாட்டான். நான் சித்தார்த் வாய்ஸ்ல மாமாவோ மிரட்டுறது யாரு? உன்னோட ஆபீஸ்ல வர அதாவது பிசினஸ் மூலமா உன்னை நான் குடைச்சல் கொடுப்பேங்கிற மாதிரி பேசினான். பிசினஸ்ல என்ன டீலிங் பண்ண போறான் என்னமே என்னால எதுவுமே யோசிக்க முடியல. உன்னோட நம்பர் மூலமா அவனை ஏதாவது ட்ரேஸ் பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா அன்னோன் நம்பர்ல இருந்து என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல.
இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஜோ, இதெல்லாம் உன்கிட்ட நான் ஏன் சொல்றேன்னா, ஏதோ உன்னால முடிஞ்ச ஐடியா ஏதாவது. ஏன்னா நான் இதை வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லல, மாமா சொல்லக்கூடாதுன்னு சொன்னனால. ஏன்னா மாமா சிந்துக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறாங்க. உங்க பயம் நியாயமானதானே? உங்க வீட்லயே செல்ல புள்ளனா அது சிந்து தான். அவளுக்கு எதுவும் ஒண்ணுனா கண்டிப்பா எங்க வீட்டுல யாருமே தாங்கிக்க முடியாது. இப்ப நான் இதுல வீட்டுல யாருக்குமே தெரியாம இதை நான் மூவ் பண்ணணும். சிந்துவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மாமாவும் எந்த பிரச்சனையும் மாட்டிக்க கூடாது. அது மாதிரி சித்தார்த்து சிந்துவும் நல்லபடியா ஊருக்கு வரணும். இதெல்லாம் நான் கரெக்டா பண்ணணும். ஆனா என்ன பண்ணேன்னு தெரியாம தான். ஏய் ஜீவா, எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஜோ? அதாவது என்னடா ஏதோ பேசணும்னு சொன்ன, அமைதியா இருக்க? என்ன காட்டேருமே? அந்த கனி. ஓய் அந்த கனி. என்னடா? இல்ல என்னன்னு தெரியல, உன்கிட்ட ஏதோ பேசணும் போல தோணுச்சு. ஏதோனா என்ன? அது அந்த கனி, நான் சொல்றத கோவப்படாம கேப்பியா? நிஜமா கோபப்படக்கூடாது. அதெல்லாம் பட மாட்டேன், சொல்லு. இல்ல நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போலாமா? எதுக்குடா? என்ன செய்து உனக்கு? அம்மா ஆபீஸ்ல இருந்து எதுக்கு சீக்கிரம் வந்த? ஏய் காட்டேருமே, ஏதாவது காய்ச்சல் ஏதோ? ஏண்டி காட்டு எருமைக்கு எப்படி காய்ச்சல் வரும்? அதானே அதுவும் ஏன் காட்டேருமைக்கு எதுவும் செய்யாது. சரி சரி சொல்லு, எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு? சுபா, அது வந்து என்னடா? இல்லடி, நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிக்கலாமா? செக் பண்ணிக்கலாமானா? இல்ல குழந்தை சீக்கிரம் பிறக்கணும்னு ஹாஸ்பிட்டலுக்குலாம் போவாங்களாமே, ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கலான்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். சுபா சுபா, இங்க பாரு, கோபப்படக்கூடாது. நான் சொல்றத நீ பொறுமையா கேளு. கோபம்லாம் படல, சொல்லு. சுபா சொல்லுடா. அதாண்டி போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்த்து, எனக்கும் அவசியம் இல்ல உனக்கும் அவசியம் இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி, ஏன் பொண்டாட்டிடி மனசுல துளி கஷ்டம் கூட உனக்கு இருக்க கூடாது. நான் அது வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ வாசுகி அண்ணி அத நான் பெருசா எடுத்துக்கல, அத பத்தி நீ நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் மனசுக்கு ஏற்கனவே 2 பேரும் சேர்த்து வச்சு அந்த வளர்மதி பேசிட்டு போயிட்டாங்களா, என் பொண்டாட்டி எதையும் நினைச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்துதுடி. அதான் 2 பேரும் போய் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பாத்துக்கலாமான்னு. சக்தி, வாசுகி கன்சீவ் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாளான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு இல்லைன்னு நினைப்பு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனா நம்பிக்கை இருக்கு, சீக்கிரம் நமக்கும் குழந்தை பிறக்கும்னு. சக்தி, நீ எதையும் யோசிக்காதடா. இப்ப என்ன கூட 1 வருஷம் 2 வருஷம் ஆயிட்டு போகுது. இங்க பாரு, அதுவும் இல்லாம அதவனும் இப்ப கொஞ்சம் சின்ன பையன்தான். வாசுகி குழந்தை பிறந்தா அதுவும் ரொம்ப குட்டி குழந்தை. இந்த டைம் நானும் கன்சீவ் ஆனா எல்லா குட்டி குழந்தைகளையும் சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதே இது நமக்கு ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ, ஆதவன் திருவோட குழந்தை, அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம குழந்தைய பாத்துக்குவாங்க. சுபா, உண்மைதான்டா. இப்படி எல்லாம் பேசி மனசை தேத்திக்கிறேலடி. அம்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாண்டி. அண்ணன் பேர பிள்ளைங்க ஒவ்வொரு ஆளா வரும்போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சுபா, அந்த வளர்மதி மட்டும் வந்து பேசாம இருந்திருந்தா மனசுல எதுவுமே தோணாதடி. நான் அது இதுன்னு குண்டக்க மண்டக்க என்னத்தையோ பேசிட்டு இப்ப மனசெல்லாம் வலிக்குது. நீ எதுவும் நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா மனசுல ஏதாவது நினைச்சு கஷ்டப்படுவியோன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடி. அத்தை, எனக்கும் அதேதான் அத்தை. கண்டிப்பா அந்த வளர்மதி பேசுறாட்டி இதை எதுவுமே நம்ம நினைக்க மாட்டோம். எனக்கு என் சுபா கஷ்டப்படக்கூடாது, ஏன் அந்த கனி கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக. என்ன சிரிக்கிற? அதானே நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீ சிரிச்சிட்டு இருக்க. நீ சொல்லு, வாசுகி மாசமா இருக்கான்னு சொன்னதும் நீ எவ்வளவு சந்தோஷப்பட்ட? அது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்ப எதுக்கு இத கேக்குற? நானும் சக்தியும் பேசுறதுக்கு பதில் சொல்லு. எங்கம்மா அங்க போற? கால் வலிக்குதுடி, உட்கார வேண்டாம். ஏய் சக்தி, நீ அவட்ட சொல்றா, நீங்க யோசிச்ச முடிவு சரிதான். சக்தி யோசிச்சது சரிதான், நான் ஒன்னும் தப்புன்னு சொல்லல. நீ சொல்லு, என்கிட்ட நீ தான் சொன்ன வாசுகி கன்சீவா இருக்காளான்னு. இப்போ உன் முகத்துல உள்ள ஒரு சந்தோஷத்தை பாக்கணுமே, அந்த ஒரு சந்தோஷம் நீ மதி கன்சீவா இருக்கான்னு சொல்லும் போதும் உன் முகத்துல பார்த்தேமா. ஏய், இதுல பார்க்க என்னடி இருக்கு? நீ எப்படியோ அதே மாதிரிதான் மதி, வாசுகி, வேணி எல்லாருமே எனக்கு அப்படித்தான். யாரையும் நான் அப்படி எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என் பொண்ணுங்கிறதுக்காக ஸ்பெஷலா கொஞ்சம் கொஞ்சம் பாசம் இருக்கும். அதுக்காக அவங்களும் நம்ம வீட்டு பொண்ணுங்க தாண்டி. இதாமா, இந்த ஆன்சரை தான் உன்கிட்ட நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். சக்தி, யோசிக்காதடா. நான் அப்படிலாம் ரொம்ப ஃபீல் எல்லாம் பண்ணல. நமக்கு என்ன 1 வருஷம் தானே ஆகுது, ட்ரீட் பண்ணலாம். இன்னும் 1 வருஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமும் எதுவும் இல்லனா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பார்க்க போகலாம். அது வரைக்கும் நமக்கு இருக்கவே இருக்காங்க நம்ம குழந்தைங்க ஆதவன், அதுக்கப்புறம் திருவோட குழந்தை. ஆதவன் ஆப்ல இப்ப என்ன சித்தி நான் கூப்பிடுறான், சுபாமான் தான் கூப்பிட போறான். அதேதான் திருவோட குழந்தையும். எத்தவ வேறவளா இருக்கலாம், நான் வளர்க்கறது நானா தான் இருப்பேன். இத நான் ஃபீல் பண்ணிலாம் சொல்லல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். சுபா, இந்த வீட்ல பிறந்து வளர்ந்த பொண்ணு சக்தி. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா ஒன்ன தவிர்த்து
சரி, நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருமேவும் இந்துவை எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் பாப்பாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாளைக்கு நமக்குன்னு என் வயிற்றுல சுமந்து பெத்த குழந்தை இல்லைனாலும் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமேவும் நான் அவங்க பிள்ளைய தான் நினைப்பாங்க. ஏன்னா நீ எல்லாத்தையும் கேட்டு பாரு, ஈரா மச்சான் திரு கிட்ட கேட்டு பாரு சுபாவை எப்படா பாக்குறேன்னு. கண்டிப்பா சொல்லுவாங்க குழந்தையான்னு. அதே மாதிரி சரத்திட்ட கேட்டு பாரு, ஏன் சிந்துவா பாக்குறேன்னு கண்டிப்பா சொல்லுவான். என்னடா பாக்குற, உண்மை கண்டிப்பா சொல்லுவாங்க. அதனால யாரும் என்ன எப்பவும் இந்த ஒரு விஷயத்துல விட்டும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க குழந்தைன்னு என்ன குழந்தைய பார்க்க விடாம தூக்க விடாமலாம் வச்சுக்க மாட்டாங்க. என்னடா நான் சொல்றது உண்மைதானே? சுபா, ஏத்த இவ மனசுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமையா இப்படி பேசுறா? சக்தி கஷ்டப்படுறாளோ என்னமோ, ஆனா என் பொண்ணு என்ன மாதிரியேவும் இந்த குடும்பம் தான் முக்கியம், இந்த குடும்பத்துல உள்ளவங்க தான் முக்கியம் நினைக்கிறா. இந்த ஒரு நினைப்புக்காகவே அவ நல்லா இருப்பா. இப்போ வரைக்கும் நான் இந்த குடும்பத்துக்குள்ள இருந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நான் அடுத்த வீட்டு பொண்ணு, நீ எதுக்கு இங்க இருக்க, உனக்கு என்ன இங்க ரைஸ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சின்ன கேள்வியை எதுவுமே நான் கேட்டதில்ல. என் மாதிரி நீங்க 2 பேரும் உங்களை எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. இப்ப என் பொண்ணு இப்படி பேசுறத கேட்கும் போது சக்தி எனக்கு சந்தோஷமா தாண்டா இருக்கு. நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். சுபா, ஏய் ஏய் ஜோ, சொல்லு சொல்லு, என்ன ஐடியா? இவா அங்க இருந்து இங்க உங்க மாமாவை ஒருத்தன் மிரட்டானா? ஏன் ஜீவா, அவன் எப்படி இதெல்லாம் கரெக்டா செய்யறான்? கரெக்டானா? அதாவது அவன் ஒவ்வொன்னா சொல்றான்ல, அதெல்லாம் இங்க ரத்ன சார் செய்ய செய்ய அவனுக்கு எப்படி தெரியுது? இது மாதிரி ரத்ன சார் உங்க யார்கிட்டயுமே சொல்லலன்னு அவன் எப்படி, அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு எப்படி தெரியும்னா, ஏய் ஜோ ஜோ, அவன் போன்ல பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னான், ரத்னா நான் சொல்ற எல்லாத்தையும் நீ செய்யணும், ஏன்னா நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் லைவா அப்படிங்கிற வார்த்தையே சொன்னான். லைவாவா? சொன்னா அந்த ஒரு வார்த்தையே சொன்னான் ரத்னா மாமா. அதனாலதான் எங்க யார்கிட்டயும் சொல்லாம இத மூவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். லைவானா? எப்படி இங்க யாரையாவது விட்டு? யாராவது ஆள்னா ஆபீஸ்ல அப்படிலாம் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் மட்டும்தான். அடுத்த ஆள் யாரும் வர முடியாது. நம்ம ஆபீஸ்ல உள்ள யாரும் அடுத்தவங்க சொல்றத கண்டிப்பா கேட்கவும் மாட்டாங்க. அதனால ஆபீஸ்ல உள்ள ஆளெல்லாம். ஏய் அப்பனா எப்போடா லைவானி எப்படி அவன் சொல்ல முடியும்? லைவா? ஹே ஜோ, என்னடா? காலையில மாமா போனுக்கு லிங்க் வந்தது, அத நான் கிளிக் பண்ணி தான் மாமாவோட போன் காலை நான் இங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா மாமா போன் அங்க ஆஃப்ல தான் இருந்தது. மாமாவோட போனை எடுக்கும் போதுல பயங்கர சூடா இருந்தது. அப்பவே எனக்கு ஒரு சின்ன டவுட். ஏஞ்சோ, இப்ப நீ சொல்றத கேட்டா ஒருவேளை மாமா போன ஏய் இருக்கலாம்டா. மாமாக்கு வர கால் எல்லாம் இங்க கனெக்ட் பண்ண மாதிரி அம்மா யார்கிட்ட என்னென்ன பேசுறாங்க எல்லாத்தையும் எவனோ ஒருத்தன் உங்க மாமா போனை ஹைட் பண்ணி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஹைட் பண்ணி கண்டிப்பா இருக்கலாம் ஜீவா. அதனாலதான் அவன் இவ்வளவு உறுதியா மிரட்டுறான்னு நினைக்கிறேன். ஜோ, அது யார் அப்படி பண்றா எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஆனா அதுக்கு சாரோட போன் வேணுமே. ரத்னா மாமா போனா? போன் இல்லாம என்ன பண்ண முடியும்? இல்ல மாமா போன் கொடுக்க மாட்டாரு. காலையில ஒரு லிங்க டச் பண்றதுக்கே அவர்கிட்ட அவ்வளவு பேச்செல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ஏய் ஒரு நிமிஷம், என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன். ஏய் ஃப்ரெண்டா? இந்த விஷயம் நமக்குள்ள. ஏய் ஃப்ரெண்டு நான் பையங்கிலி தான்டா. அவ நான் சொன்னா எல்லாத்தையுமே கேப்பா. யார்கிட்டயும் சொல்லாதன்னா சொல்லவும் மாட்டா. இல்ல பையங்கிலி கிட்ட சொல்லி. ஏய் அவ என்ன ஒர்க் பண்றான்னு நினைக்கிற? ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் மட்டும்தான். எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுவா, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாததையும் கண்டுபிடிப்பா. அதாவது டிஜிட்டல்ல அவ கொஞ்சம் இல்ல பயங்கரமாவே படிச்சிருக்கா. அவளால மாமா போனை யார் ஹைட் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சு பாப்போம். அப்படி யாரு ஹைட் பண்றா என்னென்ன பண்றாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வெச்சுக்கோ, அதெல்லாம் முதல் ரத்னா சார் போன்ல இருந்து கட் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் அந்த மிரட்டவனுக்கு கொஞ்சம் பயம் கொடுக்கும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அது சீக்கிரம் மூவ் பண்ணுவான். அவனோட காலை நாம வாட்ச் பண்ணிக்கிட்டு தானே இருப்போம். அவன் சொல்றத உங்க ரத்ன மாமா கேக்குங்கள, நாம அதை கேட்காத மாதிரி ஏதாவது ஒரு முடிவு கட்டுவோம். ஏய் ஜோ, வாவ் செம்ம பிரில்லியன்ட். நான் இதை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. இவ்வளவு நேரம் எதுவுமே ஒரு விஷயம் கூட யோசிக்க முடியாம அவ்வளவு திணறி போய் நான் உட்கார்ந்து இருந்தேன். ஆனா வந்த 5 நிமிஷத்துல ஜோ எனக்கு இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா எங்க மாமாவை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஏய் என்னாலன்ல யார்கிட்டயும் சொல்லாம நீயா ஒரு விஷயத்த போய் ரொம்ப உனக்குள்ள பிரஷர் கொடுத்து அதை ஓவர் திங்க் பண்ணும்போது கண்டிப்பா உன்னால எந்த ஒரு யோசனையும் பண்ண முடியாது. என்கிட்ட நீ எல்லாத்தையும் சொன்னதுமே நீ ரிலாக்ஸ் ஆயிட்ட. 2 பேர் சேர்ந்து யோசிச்சதா இது. சரி நம்ம டைத்தை வீணாக்க வேண்டாம். ஆமா இங்கே இருந்து இது சேஃபான இடம் தான். என் பைக்கை பார்த்து நீ உள்ள வந்த. மிச்சப்படி நம்ம ஆபீஸ் ஆளோ இல்ல என்னோட சக்தி ஜீவா யாரும் இங்க வரமாட்டாங்க. ஓகே அப்பனா நான் பையங்களை இங்க வர சொல்லவா? வர சொல்லு. ஓகேடா, இதோ ஒரு 10 மினிட்ஸ். பரவாயில்ல அவசரம் இல்ல. அடுத்த கால் அவன் கண்டிப்பா லேட்டா தான் பண்ணுவான். அதுக்குள்ள என்ன எது நம்ம பாத்துடலாம். ஓகேடா.
திரு என்னடா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சுபா திரு ஏன்டா அழுகுற? இங்க வா, இங்க வா. ஏய் திரு, ஏய் திரு மச்சான். சுபா உண்மையிலே நான் உனக்கு குழந்தையா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இப்போ பேசுனது என் குழந்தை வளர்ந்துருச்சு. ஆமா ஆமா, என் குழந்தை வளர்ந்துருச்சு. திரு, சுபா எதிர்பார்க்கல நீ இப்படி பேசுவேன்னு. ஓ கண்ணீர் வந்துருச்சு. ஏய் உன் கண்ணீரை பார்த்து தான்டா எனக்கு அழுக வருது. லூசு, அழுகை நிப்பாட்டு. அழாதடா பண்ணி. இப்படி திட்டினாதான் கேப்பியா? ம் அங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டியா? அத்தை கூட தான் பின்னாடியே வந்தேன். ஆனா அத்தை என்ன கவனிக்கல. சாரி, நீங்க பேசுனதெல்லாம் நான் இன்னும் ஒட்டு கேட்டுட்டேன். ஏய் படுபாவி, எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இங்க வந்து சீனை போடுறியா? இல்லடா சக்தி,